சீன எல்லை விவகாரம் தொடர்பான வழக்கில் நீங்கள் உண்மையான இந்தியராக இருந்தால் இப்படியெல்லாம் பேச மாட்டீர்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்திய சீன எல்லையில் கல்வான் பள்ளத்தாக்கில் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்திய நிலத்தை சீனா ஆக்கிரமித்து விட்டதாக கடந்த 2022ஆம் ஆண்டு இந்திய ராணுவம் பற்றி ராகுல் காந்தி பேசியிருந்தார். இதற்கு எதிராக லக்னோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் ராகுல் காந்திக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றமும் ராகுல் காந்தியின் மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்தார். இந்த மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் தீபங்கர் தத்தா, ஏஜி மாசி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் 2000 சதுர கிலோமீட்டர் இந்திய பகுதியை சீனர்கள் ஆக்கிரமித்துள்ளனர் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் அங்கு இருந்தீர்களா? அதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா? எந்த ஆதாரமும் இல்லாமல் எப்படி இதனை கூறுகிறீர்கள்? உண்மையில் இந்தியராக இருந்தால் இப்படி பேசியிருக்க மாட்டீர்கள் என்று கூறினர். நம் இந்திய வீரர்கள் 20 பேர் கொல்லப்பட்டுள்ளது கவலைக்குரிய விஷயம் என்றும் ஒரு உண்மையான இந்தியன் கூறலாம் என்று ராகுல் காந்தி தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக ராகுல் காந்தியின் சிறப்பு விடுப்பு மனு மீது பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். மேலும் 3 வார காலத்திற்குள் ராகுல் காந்தி மீது கீழமை நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதித்து வழக்கை ஒத்திவைத்தனர்.